எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா சண்டை நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். 12 அடி 3 குத்தில் நம்ம வந்து சண்டைக்கு இதுதான் வந்து ஒரு ஆளை தாக்கக்கூடிய திசைகள். இந்த திசையில் நம்ம தாக்குதல் பண்ணுறப்ப நமக்கு அதுக்கு நம்ம தடுப்பு பண்ணால் போதும். எந்த ஒரு சிலம்பத்தில் எந்த வகையை எடுத்தாலும் சரி இதுக்குள்ளே தான் நம்ம அடிக்க முடியும். சரிங்களா? இதை தாண்டி எதுவும் அடிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் எதுவும் செஞ்சு எனக்கு வீடியோ அனுப்புங்க, பார்த்து நான் பழகிக்கிறேன். சரிங்களா? சரி, நல்லது, நன்றி. வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இன்றைக்கி நம்ம ஒரு 3 அடியை நான் வந்து காட்ட போகிறேன் உங்களுக்கு. கால், இடுப்பு, கன்னம், இந்த 3 அடியை எப்படி நம்ம அடிக்கிறது, அதை எப்படி தடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த 3க்கும் தேவையான கால்பாடம். சண்டையில் பொதுவாக வந்து நிறைய கால்பாடம் நம்ம வந்து டெக்னிக்கை நம்ம வந்து மாற்றலாம். இருந்தாலும் பொதுவான 3 கால்பாடம் பெரிதும் பயன்படும். சரிங்களா? தெருவில் டக்குன்னு போகிறவங்க சண்டைக்கு வராங்க அப்படின்னு இந்த 3 கால்பாடம் பெஸ்ட்டாக இருக்கும். அது என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நான் பார்க்க போகிறோம். பாருங்கள், 1வது கால்பாடம். அதில் நேராக ஒரு வாட்டி செஞ்சுட்டு சைடில் ஒரு வாட்டி செய்கிறேன். நிற்கிறோமா? நார்மலாக எப்போதும் பண்ணக்கூடிய கால்பாடம். 1 2 3. சரியா? 1 2 3. இது காலை எடுத்து வைத்து பண்ணக்கூடிய முறை. இப்போ அடுத்து பாருங்க. இப்போ இது சர்க்கிள். என்னது? சர்க்கிள். டக்குன்னு வரும், டக்குன்னு இறங்கும், டக்குன்னு வரும். சரிங்களா? பாருங்க, காலை எடுத்து வைக்கிறேன். 1. காலை எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி கேமரா மறைக்கும். 2 அப்படி 3 4. சரியா? இது 2வது கால்பாடம் சர்க்கிள். 3வது கால்பாடம் சொருகால் அல்லது கத்திரி மாடல். கத்திரி கட்டு. நிற்கிறோமா? 1 2. இப்போ இறங்க போகிறோம். 1 2. யா, இந்த 3 கால்பாடமே நம்ம நல்லா பயிற்சி பண்ணிக்கிட்டு இதுதான் நமக்கு பெரிதும் சண்டைக்கு நம்ம பயன்படுத்துவோம். இப்போ பாருங்கள், செஞ்சு காட்டுற சைடா நிற்கிறோம். 1வது கால்பாடம் பயிற்சி. 1 2 3 4. ஏறணும், இறங்கணும். நல்லா நீங்கள் எடுத்து வச்சு பயிற்சி பண்ணுங்க. எனக்கு கேமரா வியூ மறையும், அதனால தான். இப்போ 2வது கால்பாடம் சர்க்கிள். 1 2. இப்போ இறங்குறேன். 1 2. 3வது கால்பாடம் சொருகால். 1 2. இறங்குறோம். 1 2. சரியா? சரி, இப்போ நம்ம சண்டைக்குள்ளே நம்ம வந்து போக போகிறோம். சரி, பாருங்கள். இப்போ நம்ம நண்பர் வருவார், அவருக்கு நம்ம வந்து சேர்ப்போம். சரிங்களா? சமணி 3 இடம், கால், இடுப்பு, கன்னம், எப்படி அடிக்கிறது, எப்படி தடுக்கிறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நிற்கிறோம். கால் 1 2. என்ன பண்ணோம்? 1 2. இப்போ இடுப்பு 1 2. வலதுல ஒரு பக்கம், இடத்துல ஒரு அடி. இப்போ காது, காது, கன்னம், தாடை போட்டு இந்த சைடு. சரிங்களா? பாருங்கள், நிற்கிறோம். கால், இடுப்பு, கன்னம். அதே மாதிரி இந்த பக்கம் கால், இடுப்பு, கன்னம். நல்லா வச்சு நல்லா பயிற்சி பண்ணிக்கணும். இந்த பயிற்சி ஏறி இறங்கி நல்லா பயிற்சி பண்ணிக்கிட்டு அப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணணும்? தடுக்கிறதும் நல்லா ஏறி இறங்கி பயிற்சி பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம இந்த மாதிரி கோர்வை பாடமாக இன்னொரு நபரோட நம்ம செஞ்சு பார்க்கணும். எடுத்தோன்னே செஞ்சு பார்க்குறோன்னு சொல்லிட்டு போய் எங்கேயும் யாரும் அடி வாங்கிறாதீங்க. சரிங்களா? நான் பொறுப்பு கிடையாது, அதுக்கு சொல்லிடுறேன். எனக்கு தொடுபாடம்னு சொல்லி தொட்டு விளாட நான் சொல்லிக் கொடுக்கல. நிஜம் சண்டையை நான் சொல்லிக் கொடுக்குறேன். அடித்தா அடி தான். அடிப்பட்ட நமக்கு தெரியாது, சொல்லிட்டேன். நான் நல்லா பயிற்சி பண்ணிக்கங்க. சரிங்களா? ரெடி? அப்படி பாருங்க. இப்போ ஒரு கால்பாடம் பார்த்தோமா? காலை எடுத்து வச்சு பண்ணக்கூடிய முறை. இப்போ அதில் நாம் வந்து செய்ய போகிறோம். சரிங்களா? இப்போ பாரு, இப்போ உடம்பு இருக்கிறோம் அப்படின்னா இப்போ இவர் இந்த காலில் என்னை வந்து அடிக்க முடியாது. முன்னாடி நிற்கிறாரா இவர்? இப்போ எங்கேயே எட்டும், சும்மா வச்சு அவ்வளோதான். இங்கே தான் நமக்கு எட்டும். சரிங்களா? சரி, இப்போ பாருங்கள், காலை பார்த்து இவர் அடிக்க போகிறாரு, நாம் அதை தடுக்க போகிறோம். காலை எடுத்து வச்சு தடுக்க போகிறோம். 1வது கால்பாட பயிற்சி. அடி. என்ன பண்ணோம்? காலை எடுத்து வச்சு நம்ம தடுக்கணும். காலை எடுத்து வைக்கலன்னா என்ன ஆகும்? நேரம் தாட்டி என் கால் மேலே விழுந்துடும். சரிங்களா? காலை கம்பல்சரி எடுத்து வைக்கணும். 1வது கால்பாட பயிற்சி. நிற்கிறோமா? அடி.
ஓகேவா? இந்த பக்கம் அடி. பார்த்தீங்களா? மிஸ் ஆனால் என்ன ஆகும்? அவர் கைக்கு ஏறிச்சு பார்த்தீங்களா? அவர் கைக்கு ஏறணும், என் காலுக்கு ஏறும். நான் காலை வச்சுருந்தேன் அப்படின்னா காலையில் வந்துருவாச்சு. கால் நான் எடுத்துட்டேன். கடிப்போம் நிற்கிறோம் பாருங்க. இன்னைக்கு பாருங்க நிற்கிறோமா? 1 1 2 தடுக்கிறது பாருங்களேன். நம்ம இங்கே தடுக்கக்கூடாது, கொஞ்சம் முன்னாடி நம்ம அட்வான்ஸாக நம்ம தடுத்தணும். மிஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? தடுத்தும் பிரயோஜனமெல்லாம் வந்து அடிச்சு. சரிங்களா? அப்போ பார்த்து கவனமாக பண்ணணும். சரிவா? நிற்கிறோம். இப்போ காலுக்கு நம்ம அடித்து தடுக்க போகிறோம். அடி. 1 2 சரியா? சரி, அடுத்து பாருங்க இடுப்பு. ஒன்றுமே இல்லை. நிற்கிறோமா? காலை எடுத்து இப்போ நம்ம முதல் என்ன பண்ணணும்? மெதுவாக அடி. மெதுவாக 1 2 இது இடுப்பு. சரிங்களா? ஒரு நான் எப்படி தடுக்கிறேன்னு செஞ்சு காமிச்சிடுறேன் பாருங்கள். இப்போ காலுக்கு அடிக்கிறப்ப எப்படி தடுத்தோம்? 1 2 அவ்வளோ முடியும். 1 2 சரியா? நிற்கிறோம். கையை நம்ம இப்படி நம்ம பிடிச்சிக்கலாம். சரிங்களா? 1 2 1 2 சரியா? இப்போ இடுப்பு ஒன்று மேலே, அதை கொஞ்சம் மேலே ஏற்றிக்கணும் நம்ம. அவ்வளோ நிற்கிறோமா? 1 2 1 அவ்வளோதான் முடிஞ்சு. இதே நீ காதுக்கு வந்துச்சு அப்படின்னா மேலே வந்து மாற்றிடுவான். அவ்வளோதான் நிற்கிறோமா? கம்ப திருப்பினா மட்டும் போதும். 1 2 1 2 சரியா? இப்போ பயிற்சி பண்ணணும் கம்பல்சரி, இல்லைன்னா அதெல்லாம் ஆபத்தான விஷயங்கள். மெதுவாக நீங்கள் தொட்டு விளாடுங்க. அப்புறம் நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் அடிச்சு பழகு. இப்போ பாருங்க மெதுவாக செய்யும். இப்போ இடுப்பு கவர் அடிக்க. இடுப்பு கடி காலை எடுத்து வச்சு தடுக்கிறேன் இந்த பக்கம். சரியா? ஒன்றுமே இல்லை. என்ன பண்ணுறேன்? கீழே தடுக்கிறது போல் கொஞ்சம் எடுத்து மேலே தடுத்தேன். அவ்வளோதான் முடிஞ்சு. ஓகேம்மா? அடி. 1 2 அவ்வளோதான். சரிங்களா? நிற்கிறோம். அவர் வச்சு கம்பு வந்து கொஞ்சம் ஸ்டெடி இல்லாதது, அதனால் அடி நிற்க நம்ம வலிக்கு வலிக்கு வருது. நிற்கிறோமா? அடி. 1 2 அது கட்டின கட்டாக இருக்கணும். சரி, இப்போ காது மெதுவாக அடி. நிற்கிறோம். காது கடி. 1 2 அவ்வளோ. மிஸ் ஆனால் போச்சு. ஜாக்கிரதை என்ன பண்ணி நிற்கிறோம் பாருங்க. 1 2 இப்படி தடுத்தோம். அப்புறம் கொஞ்சம் கட்டு வலுவாக இருக்கும். இப்படியும் தடுக்கலாம், தவறில்லை. அடி. 1 2 கொஞ்சம் பாருங்களேன். இந்த டிஸ்டன்ஸ் நம்ம வச்சுக்கணும். ரொம்ப எதிரி நம்ம பக்கத்தில் விடக்கூடாது. கேமரா வியூ வந்துட்டு எடுக்க ஆள் இல்லை, அதனால் பக்கத்துலேயே நம்ம நின்று கொஞ்சம் பயிற்சி பண்ணுறோம். இந்த டிஸ்டன்ஸ் நம்ம வந்து வச்சுக்கணும். போங்க, ரொம்ப எதிரி வந்து பக்கத்தில் விடக்கூடாதுன்னு. சரி, இப்போ பாருங்கள் எல்லாமே மொத்தமாக செஞ்சு காட்டுறேன் நான். 2 அடியாக நம்ம பிரித்து பண்ணுறோம். 6 அடியாக 2 அடியாக பிடிக்க போகிறோம். 2 கால், 2 இடுப்பு, 2 கன்னம். முதல் மெதுவாக பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு நல்ல பெண் அடி. 1 2 இது காலுக்கு. இப்போ இடுப்புக்கு அப்படியே கொஞ்சம் என்ன பண்ணுறோம்? மேலே ஏற்றிட்டோம். மேலே ஏற்றுற இடுப்பு. சரிங்களா? இப்போ கன்னம் இந்த சைடு. அடி. 1 2 ஓகேவா? இப்போ பாரு, கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணணும். லேசாக கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும். கொஞ்சம் அரடி விரட்டி போனால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் இடம் பத்தல நமக்கு. எடுப்போங்க ஆளு. 1 2 இடுப்பு கால். இடம் பத்தாதான். இப்போ காது கடி. அவ்வளோ முடிஞ்சு. சரியா? கால் இடுப்பு. இது என்ன முறை? காலை எடுத்து வைத்து செய்யக்கூடிய முறை. அப்படி கிராஸ் ஆகும். இப்போ பாருங்கள், ஒரு 6 அடி கொஞ்சம் தொடர்ந்து பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அடி. சீக்கிரமா கால். 1 2 3 4 5 ஓகேவா? இப்படி நம்ம செய்கிறப்ப அந்த இழப்பு வரும், உடம்போட வீரியம், அந்த பயம் பதட்டம் இதெல்லாம் வந்து போகும். முதல்ல பொறுமையாக செஞ்சு பழகிங்க, அப்புறம் வேகமாக செய்யலாம். இப்போ 2வது கால் பாடம் சர்க்கிள். சர்க்கிளில் நாம் எப்படி இதை தடுத்து பயிற்சி பண்ண நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரியா? சர்க்கிள் எப்படி பண்ணோம்? சர்க்குன்னு வருவோம், சர்க்குன்னு போவோம். ரொம்ப ஈஸி. ஒன்றுமே இல்லை. 1 2 3 4 5 6 அவ்வளோதான். நிற்கிறோமா? இப்போ சர்க்கிள். கால்கடி ஒன்றுமே இல்லை. அப்படி இறங்கி நம்ம ரொம்ப ஈஸி.
டக்குனு பேட் வந்துடும். பார்த்தீங்களா? சரி, இங்கேருந்து எங்கேயும் வந்துட்டேன் பாருங்க. சரி, இப்போ அடுத்த அடி, அடுத்த கால் எடுத்து சரி. ஓகேவா? இப்போ இடுப்பு கடி அப்படி நம்ம ஏந்திக்கிட்டோம். கை அது என்ன பண்ணேன் அப்படி நான் முடிஞ்சு இப்படி தடுத்துட்டேன். ஏன்னா இப்படி தடுத்து இந்த பக்கம் அடி அவ்வளோ. இப்போ கணத்து கடி நினைக்கிறோம். இப்போ கணத்து கடி இது அவ்வளோதான் முடிஞ்சு. இந்த பக்கம் அடி அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ கவனமாக இருக்கணும். சரிங்களா? கொஞ்சம் மெதுவாக பழகிக்கங்க. இப்போ மெதுவாக செஞ்சு காட்டுறேன் பாரு, கொஞ்சம் சைடில். இப்போ இந்த 6 அடியையும் மெதுவாக செஞ்சு காட்டு. சர்க்கிள் கால் பாடத்தை நிற்கிறோமா? நிற்கிறோம். அடி 1 2 3 4 5 6. ஓகேவா? இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணணும், சர்க்கிளில் பயிற்சி பண்ணிக்கணும். இப்போ சொருகால் இது ரொம்ப முக்கியமானது, ரொம்ப நமக்கு சேஃப்டியானதும் கூட. இந்த சர்க்கிள் சொருகால்லாம் நமக்கு வந்து டக்குன்னு நம்ம வந்து கட்டிக்கலாம். சரி பாருங்க. இப்போ நிற்கிறோம். காலு கடி 1 2 அவ்வளோ. என்ன பண்ணேன், காலை எடுத்து வச்சுட்டு 1 2. இப்போ இடுப்பு நிற்கிறோம். இடுப்பு கடி 1 2 அவ்வளோ. அப்படியே தடுத்தேன் அவ்வளோ. இப்படியும் தடுத்துக்கலாம், இப்படியும் தடுத்துக்கலாம், இப்படியும் பிடிக்கலாம். எப்படியுமே இப்படி பிடிச்சா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நம்ம வந்து தடுக்க முடியும். சரிங்களா? இப்போ கணத்து கடி அவ்வளோதான் 1 2. சரியா? இப்போ பாருங்கள், மொத்தம் 6 அடியை பாருங்கள். சொருகாலே செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். நிற்கிறோமா? அப்போ சொருகால் காலை பாரு, இப்படி மட்டும் தான் நான் எடுத்து வைப்பேன். வேறு கால் பாடம் மேலே சொருகால் மட்டும் இல்லை. சரி, ரெடி? அடி இது 1 2 3 4 5 6. பார்த்தீங்களா? இது சொருகாலில் செய்யக்கூடிய கால் பாடம். சரி, இப்போ பாருங்கள், உங்களுக்கு எல்லாம் ஏதோ ஒரு வாட்டி கொஞ்சம் அழகாக உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்லி கொடுத்துட்றேன். பாருங்கள், காலை எடுத்து வச்சு தடுக்கக்கூடிய முறை, சர்க்கிளில் தடுக்கக்கூடிய முறை, சொருகாலில் தடுக்கக்கூடிய முறை, 3 முறை நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். எங்கெங்கே அடி 3 அடி காலை இடுப்பு கன்னத்தில் அடிக்க நம்ம சொல்லி கொடுக்கணும். சரிங்களா? நிற்கிறோம். இப்போ பொறுமையாக அடி. கால் கடி 1 2 இடுப்பு 3 4 5 6. இது காலை எடுத்து வைத்து தடுக்கக்கூடிய முறை. இப்போ 2வது சர்க்கிளில் தடுக்கக்கூடிய முறை. சர்க்கிள் அடி 1 2 3 4 5 6. ஓகேவா? சர்க்கிள் கால் பாடம் 2வது. இப்போ சொருகால் கால் பாடத்தை தடுக்க போகிறோம். நிற்கிறோம். அடி 1 2 3 4 5 6. அவ்வளோ. சரி, இப்போ இதான் வந்துட்டு 3 விதமான கால் பாடத்தில் 3 அடியை தடுக்கக்கூடிய முறை. சரிங்களா? பாருங்கள், நல்லா பயிற்சி பண்ணுங்கள். பயிற்சி மஸ்ட்டு. நீங்கள் முதல் மெதுவாக செஞ்சு பழகுங்க. அப்புறம் ஒரு ஆளுங்கள் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம ஜோடியை நம்ம வந்து செஞ்சு பார்க்கலாம். சரியா? சரி, இது வந்து பார்த்திங்கன்னா 3 அடி காது இடுப்பு கன்னம், அதுக்கு தடுக்கிறது எப்படிங்கிறத வீடியோவை நம்ம வந்து காமிச்சிருக்கோம். தொடர்ந்து பாருங்கள், பயிற்சி பண்ணுங்கள். நல்ல நன்றி. அடுத்த காணொலியில் தலைக்கு எப்படி அடிக்கிறது, கீழே எப்படி அடிக்கிறது, விழா பகுதிக்கு எப்படி அடிக்கிறது, ஷோல்டருக்கு எப்படி அடிக்கிறது, அதை எப்படி தடுக்கிறது, அதெல்லாம் அடுத்தடுத்த காணொலியில் பார்ப்போம். அப்புறம் குத்து முறைகள் எல்லாமே நான் வந்துட்டு ஒரு ஸ்டெப்பாக சொல்லி கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் கோர்வை எப்படி செய்கிறது, டிசைனை எப்படி சப்டியில் அடிக்கிறது, சர்க்கிளில் அடிக்கிறது, உள்ளே புந்து கம்பை பிடுங்கிறது, குத்து எல்லாமே நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? நல்லது, நன்றி. அடுத்த காணொலியில் சந்திப்போம்.